தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்ஸ் அம்பிட்டு பேத்துக்கு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது ஒரு ஷேர் ஷாட்டில் ஒரு விஷயம் பார்த்தேன். நம்ம ஜமாத்தாரை குறித்து நான் என்ன பண்ணியிருக்காங்க, அம்மாப்பேட்டை புதுக்கோட்டை அம்மாப்பேட்டைங்கிற ஒரு ஊரில் கந்திரி விழா வச்சுருந்துருக்காங்க. அதில் ஒரு அம்மா கோட்டைக்குப்பை அம்மா சாப்பிட்ணுன்னு வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த டோக்கனோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்திருக்கிற போது அது ஜெராக்ஸ்ன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்தோடு அதை விட்டுருக்கலாம். அதை நீங்கள் அதை கூட்டிகிட்டு போய் இவ்வளோ அசிங்கப்படுத்தி இந்த அசிங்கத்தால் நம்ம ஜமாத்துக்கும் சேர்ந்து கெட்ட பேர் தான். இது ஒரு ஜமாத்துக்கு மட்டும் இல்லை, எவ்வளவோ நம்ம நாட்டில் எத்தனையோ ஜமாத் இருக்குது. இதில் நிறையா இந்துக்கள் பார்க்குறாங்க. இதில் இந்துக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? நம்ம கோயில்கள்லேயே அவ்வளோ சாப்பாடு போடுறோம், வேணாங்கிற அளவுக்கு சாப்பிட்டு போகிறாங்க. ஏன் முஸ்லீம்ஸுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இப்போ இது நமக்கே கேவலமாக இல்லையா? ஏன் இப்படி அம்மாப்பேட்டை சேர்த்து அந்த பொண்ணுக்கு சாப்பிட விட மாட்டேன்ட்டு இருக்கீங்க? இதில் யார் பார்த்தாலும் சரி, ஒன்றும் எனக்கு கவலையெல்லாம் கிடையாது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறது தப்பா? அப்படி தான் கந்திரி சாப்பாடு போட்டால் என்ன தப்பாக போச்சு? சாப்பிட்றதுக்கு தானே வகுத்துக்கு செய்கிறோம், கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு தானே எல்லாம் பண்ணுறோம். 100 பேத்துக்கு செய்கிற சாப்பாட்டில் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டதுனால என்ன குறைஞ்சி போகுது? ஏன் இப்படி பண்ணுறீங்க? புதுக்கோட்டையில் அம்மாப்பேட்டை அது எங்கே இருக்குது, அது என்ன தாலுக்கான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சரி வர புரியல. புதுப்பேட்டை மன்னார்கா ஒரு தாலுக்கா சொன்னாங்க. அப்படி அந்த இடத்துல அந்த பெண்மணி ரொம்ப இயல்புப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? நம்ம ஜமாத்தாரே இப்படி பண்ணனா அப்புறம் மற்றவங்க பண்ணுறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது இந்த ஊரில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊரில் தெரியாத ஜமாத்துக்கு நிறையா இருக்குது. இந்த மாதிரி சொன்னால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லாமல் இருக்காங்க. இதில் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.